புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உக்ரைன், காசா மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேண்டுகோளை விடுத்தார். மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று புனித பேதுரு பெருங்கோவில் மேல் மாடத்திலிருந்து தனது முதல் நண்பகல் அல்லேலூயா வாழ்த்தொலி உரையை வழங்கிய பின் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ இன்றைய காலத்தின் நெருக்கடியான சூழலில் துண்டித்து நிகழும் 3ஆம் உலகப் போர் பயங்கரத்தை எதிர்நோக்குகின்ற நேரத்தில் உலகின் சக்திமிக்க தலைவர்களிடமிருந்து நான் ஒருமுறை மனமுவந்து வேண்டுகிறேன், இனி ஒருபோதும் போர் வேண்டாம் என்று கூறினார். அதன்பின் நம்பிக்கை மற்றும் மனமார்ந்த வேண்டுகோள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சமீபத்திய போர் நிறுத்த அறிவிப்பை நம்பிக்கையுடன் திருத்தந்தை 14ஆம் லியோ வரவேற்றார். வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் விரைவில் ஒரு நீடித்த ஒப்பந்தம் எட்டப்படும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் கூறினார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள அவர் காட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.